வணக்கம்ப்பா. கண்ணுக்கு அடியில் கருவளையம் இப்படி இப்படி வரும். அதுக்கு வேறு வேறு காரணங்கள்லாம் இருக்குது. சத்து பற்றாக்குறையினாலும் வரும். அப்புறம் இந்த ராத்திரியில் தூக்கம் இல்லாமைனாலும் வரும். தூக்கம் லேட்டாக தூங்குறவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். இப்போ ஃபோனு இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி கண்ணில் கருவளையம் வரும். அது என்னடானா இந்த நம்ம உடம்புல உள்ள தோலை காட்டில் இந்த கண்ணுக்கு அடியில் இருக்க தோல் ரொம்ப லேசானது. அதில் அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு பாதிப்பு ஏற்படும் போது உடம்புல எதாவது ஹீட்டு அது இது ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அந்த இடத்துல ரத்த குழாய்கள்லாம் பொடி ரத்த குழாய்கள்லாம் அது அப்படியே ரொம்ப ஸ்பீடாக அதில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அது கருப்பாக தெரியுது. அதனால் நம்ம கண்ணில் நம்மளுக்கு கருவளையம் வந்துச்சுனாலே ஒரு முகத்துக்கு அசிங்கத்தை தான் கொடுக்கும், ஒரு அழகை கொடுக்காது. பார்க்கவே என்னடா இவங்க எப்படி இருக்காங்க, பூச்சாடி மாதிரி இருக்காங்கலாம் தோணும். அப்படி இருக்கிறப்ப பெண்கள்லாம் அதுக்கு மறைக்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் முடியாது. அது அசிங்கமாக தான் இருக்கும், முகம் கிறக்கமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சத்து பற்றாக்குறைன்னா நீங்கள் என்னான்னு டாக்டரை போய் தான் பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கே தெரியும், நம்ம அலைச்சல்னால நம்ம தூக்கம் கெட்டதுனால இந்த கம்ப்யூட்டர் பார்க்கறதுனால அப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கத்தாழை ஜெல்லு இருக்கு இல்லையா, அதை ராத்திரி படுக்க போகும்போது அப்படி கண்ணு இதில் தடவிட்டு தூங்கிடுங்க. அந்த ஜிலுப்புக்கு அது பாட்டில் உணர்ந்துடும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம முகத்தை ஜில் வாட்டர்லாம் கழுவிக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளரிக்காயை ரவுண்டாக நறுக்கி அதை கண்ணில் ஒரு அரை மணி நேரமாக வச்சுட்டு பேசாமல் கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ணாப்புல படுத்துருங்க. அந்த ஜிலுப்பெல்லாம் போகும். அப்புறம் இந்த நந்தி ஆவட்டம் பூ இருக்கு இல்லையா, நந்தி ஆவட்டம் பூ கிடச்சுன்னா ஒரு 2-3 பூவை எடுத்து இப்படி கண்ணில் வச்சு அப்படியே துணியை வச்சு கட்டி ராத்திரியில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை எடுத்து விட்டுறலாம். அந்த நந்தி ஆவட்டம் பூ கண்ணுக்கும் குளிச்சு தரும், அந்த கருவளையத்தையும் சரி பண்ணும். ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கருவளையம் தான் சரி பண்ணிக்கங்க.